அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் பிளாண்ட் ஆம்லேட். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு லாங் சைஸில் ஒரு எக் பிளாண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கிடலாம். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டையாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிடலாம். சைடிஷாக அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் குக்கிங் கட்டரை வச்சு இந்த ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காக இப்படி கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணி தனியாக இந்த பார்ட்டை எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா எக் பிளாண்டையும் நம்ம தயார் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரங்களை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இதை ஒரு பவுலில் வச்சுருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா பரட்டி விட்ருங்க. பரட்டியாச்சு. இப்போ நம்ம சென்டரில் பீஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு பார்ட்டு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆம்லேட்டோடு சேர்க்க போகிறோம். ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியாதுங்க. ஆம்லேட்டில் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியாது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எக் பிளாண்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எக் பிளாண்ட் ஆம்லேட் கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. இதில் 2 முட்டை, இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் உப்பு, மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் 1/4 கப் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு கோட்டிங்காக, கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா வேணாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை கூட சேர்த்துக்கலாம். ஒரு தோசை டவாவை காய வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ரவுண்ட் ஷேப்பை டவாவில் வச்சிடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடுங்க. இதில் சென்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கையும் சேர்த்துடலாம். நல்லா ஃபில் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். குக் ஆகட்டும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் இந்த மெத்தடில் செய்கிறேன் நான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ளிப் பண்ணி விட்டுடலாம். குக் ஆனவுடனே நீங்கள் திருப்பி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹையில் இருந்தால் கரிஞ்சிரும். குக் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எக் பிளாண்ட் ஆம்லேட் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.